நிறைய பேருக்கு நீங்க சரோதா, நீங்க ஆமாமா. என்ன சொன்னாலும் சரோதா. அப்பா ஒரு வார்த்தை சொல்லிருந்தாருன்னா என்னைக்கோ உங்க ரெண்டு பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். அதாவது ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டேன்னா இன்ஸ்டாகிராம்ல வரும், இது ராஜம் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க. இப்போ நான், வனஜா, உமா, காவேரி 4 பேரும் சண்டை போட்டிருக்கோம். என்ன லீலா அவர்கிட்ட போய் கேக்குற? அவன் மட்டும் இவ்வளவு பேர் இருக்கா இல்ல, உன்கிட்ட மட்டும் வழி இல்லாமா? என்ன நடிக்கிற நீ அப்படியே சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ எங்களுக்கு அவர் மாம்ஸ் தான். எங்களை எல்லாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார் அவர். நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு பாப்போம். தெரியல. கட்டிக்க போற ஒருத்தன் என்ன வாங்கிட்டு வந்துருவான்? மெட்டிவரி 2 அப்படின்றது ரொம்ப அந்த கேட்டுட்டே இருக்குமே. இருக்கு ஆன். புதுமண தம்பதிகளுக்கு தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். சுஜாதா சார் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. நான் அவர்கிட்ட கேக்குறேன், சார் சுஜாதாங்கிறது யாரு? அவர்கிட்டயே இவங்கதான் சுஜாதா அப்படின்னா, சரி வாவ் யூ ஆர் தி ரைட்டர் மேம் அப்படியே. அது ஹி இஸ் a ரைட்டர் அப்படிங்க. யோ ரே I thought I'm going to be a real big star in Tamil அப்படின்னு நினைச்சேன். அம்மாக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஈஸ்வரி ராவ் தான் எனக்கு அக்கா. பிரபு சாரோட மூவில கேட்டாங்க, அது நான் பண்ணல. அதுக்கப்புறம் நினைச்சேன் அந்த வேலை நான் பண்ணலன்னு. பிகாஸ் To act like Revati ma'am, Radhika ma'am, she has the capacity. Why are the producers or directors not calling it? எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கிரேஸ் ஆசை எல்லாம் கிடையாது. பட் அவ மேல எனக்கு இருக்கு that she will rock. நீங்க சொன்னீங்க பை ஆக்சிடென்ட் அண்ணாவோட ஒரு அந்த இன்டர்வியூக்கு போகும்போது திடீர்னு வந்தது தான் இந்த படம் பாசமலர்கள். இமீடியட்லி உங்களுக்கு ராஜாவின் பார்வையிலும் வருது. பட் ஆனால் நீங்க மூவிஸ் ரொம்ப ரொம்ப ஒரு செலக்டிவா ஒரு 10 to 12 மூவிஸ் தான் நீங்க லாங்குவேஜஸ்ல பண்ணும்போது இருந்துச்சு. அப்ப நீங்க சொன்னீங்களா பெருசா எனக்கு ஒன்றும் அப்ப தோணல நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. எனக்கு சத்தியமா இப்ப கூட அப்படி பெருசா. ஆனா உங்களை டெலிவிஷன்ல இங்க இப்ப தமிழ் மக்களுக்கு உங்களோட முகம் எவ்வளவு பரிச்சயம். அதுவும் நிறைய பேருக்கு நீங்க சரோதா, நீங்க என்ன சொன்னாலும் சரோதா. அது வந்து அதுக்கப்புறமா நீங்க பண்ண ரோஜா நிறைய சீரியல்ஸ் எல்லாமே அதான் ஒரு சில முகங்கள் வந்து மருமகளாவும் ரிஜிஸ்டர் ஆவாங்க, மாமியாராவும் ரிஜிஸ்டர் ஆவாங்க, அம்மாவும் ரிஜிஸ்டர் ஆவாங்க. ஒரு அது எல்லாருக்கும் அமையாது. உங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. நீங்க அவ்வளவு அழகா அதுல உங்க முகம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஒரு டெலிவிஷன்ல வந்து உங்களுடைய ட்ராக்கே வேற. பட் இனிஷியலா அந்த சின்ன பொண்ணு அந்த ஒரு டீன்ஸ்ல இருக்கும்போது நடிக்க வந்தபோது படங்கள் பெருசா பாதர் பண்ணலையா அவங்கள? உங்களுக்கு இல்ல I was not comfortable. ஓ அப்படியா? யா எனக்கு பாசமலர்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெகேஷன் மாதிரி இருந்தது. ராஜாவின் பார்வையிலே was a good experience because அப்போவே நான் அஜித்தோட பாசமலர்கள்ல பண்ணதுனால I knew him. விஜய் சார் எப்பவுமே வந்து சைலண்ட் பர்சன் தான். ஐ பிலீவ் எப்பவுமே அவர் அப்படிதான் இருப்பாரு. பட் சீன் டைம்ல வந்து பயங்கர ஆக்டிவ் ஆயிடுவாரு. அண்ட் தட் வாஸ் அ ஷார்ட் மூவி. அதுக்கப்புறம் தெலுங்குல ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணேன். எல்லா படத்துலயும் ஐ ஹேட் அ குட் இது. பட் ஸ்லோலி எனக்கு என்னமோ ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபிள் வித் த ஹோல் இது. அது வந்து தட் இஸ் என்டையர்லி மை திஸ் ஒன். பிகாஸ் நான் வந்து பேசிக்கா ரொம்ப ஆம்பிஷியஸ் பர்சன் கிடையாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இது பண்ணணும், நாளைக்கு இது அந்த மாதிரி பர்சனே நான் கிடையாது. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், நான் வந்து எப்பவுமே ஃப்ளோவோட தான் போவேன். இது ஓகே நெக்ஸ்ட் இது கூப்பிட்டாங்களா, ஐ வில் டூ திஸ், எனக்கு டேட்ஸ் ஓகேயா, ஸ்டோரி ஓகே, ஐ டூ திஸ் அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணும்போது நான் ஐ ஷிஃப்டட் ஸ்லோலி. எப்போ ஷிஃப்ட் ஆனே கூட தெரியல எனக்கு. ஐ ஷிஃப்டட் டு டெலிவிஷன். கொலையுதிர் காலம்லாம் நீங்க கொலையுதிர் காலம் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட டெலிவிஷன் சுஜாதா சாரோடைய அது அதான். அப்போ கூட வந்து சுஜாதா சார் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. நான் அவர்கிட்ட கேக்குறேன், சார் சுஜாதாங்கிறது யாரு? அவர்கிட்டயே. ஏன்னா எனக்கு சுஜாதாங்கிறது இஸ் a female. அவங்க வைஃபோட பேர். வைஃப் ஆல்சோ வாஸ் தேர். அவங்க வந்தாங்க, they had come. சோ இவங்க தான் சுஜாதா அப்படின்னா, சரி வாவ் யூ ஆர் தி ரைட்டர் மேம் அப்படியே. அது ஹி இஸ் a ரைட்டர் அப்படிங்க. யோ ரே குழப்பமா இருக்கு. தென் இந்த கடல்கரை சார்னு அசோசியேட், அவர் தான் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. சோ அவர் உட்கார்ந்து சொன்னார், அவர் வந்து எவ்வளவு பெரிய ரைட்டரு, அவர்கிட்ட நீ பூன்னு இங்கிலீஷ்ல பேசுற. சார் எனக்கு தெரிஞ்ச பாஷையில தான் சார். தென் ஹி டோல்ட் மீ ஹி இஸ் a ரைட்டர், அவரோட வைஃபோட பேர்ல தான் அவர் எழுதுவாரு அப்படின்னு. ஸோ தென் ஐ கேம் டு நோ அபவுட் ஹிம். ஸோ பேசிக்கலி வந்து ஐ கோ வித் த ஃப்ளோ. கொலையுதிர் காலம் வந்தோடனே ஐ வாஸ் சோ கம்ப்ளீட்லி கம்ஃபர்டபிள். அதாவது they used to give me time
டு ரீட் எனக்கு தமிழ் இப்ப Script, கூட okay. படிக்க தெரியாது. ஓகே. ஒருத்தர் ஒரு வாட்டி சொன்னா நான் மைண்ட்ல ஓ ஏத்துப்பேன். தட்ஸ் இட். ஐ நீங்க டோன்ட் நீங்க வந்து ப்ராம்ப்டிங் மாத்தி கூட நீங்க இங்கிலீஷ் இல்ல இல்ல அப்படி இல்ல அதெல்லாம் ப்ராம்ப்ட் நான் எடுக்க மாட்டீங்க நோ டில் டுடே டில் நவ். till this point I have never taken நிறைய prompting. பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா மேம், அதாவது வந்து ஏன்னா இப்ப இது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு சீரியல்ஸ் பொறுத்தவரை, பிகாஸ் நிறைய டைலாக்ஸ் நிறைய இருக்கு, ஒரு scenes நாளைக்கு இருக்கும். உள்ள சீன்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது மத்த கேரக்டர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளோ மிஸ் ஆகாதா? எங்களை அந்த எல்லாம் டைமிங் யார் ட்ரெயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கெல்லாம் வடிவுக்கரசி அம்மாவோட ஒர்க் பண்ணவங்க. ஸ்ரீகாந்த் அங்கிள், வடிவம்மா, இவங்க எல்லாம் டைரக்டர்ஸ். யாரு? கே ரங்கராஜன் சார். அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ப்ராம்ப்டிங்கிறதே வந்து அந்த விஷயமே கிடையாது எங்களுக்கு. இல்ல அந்த சிங்க் உங்களுக்கு அது எப்படி நீங்க செட் பண்ணிக்கிறீங்க? இப்ப நீங்க போயிடுறீங்க நீங்க டயலாக்ஸ, ஆமா கூட நடிக்கிற ஆக்டர் வந்து ஒரு சின்ன இந்த மீட்டர் மிஸ் ஆகும், ஏன்னா அவங்க அங்க வாங்கி தான் ஆமா பேசுவாங்க. அது நான் ஐ நோ பிகாஸ் நான் வந்து சீன் படிக்கும்போது என்னோட டயலாக் மட்டும் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஃபுல் சீன் மொத்த சீன் வாசிங்க. ஒரு வாட்டி வாசிச்சிங்களா இன்னொரு வாட்டி வாசிங்க. சோ தட் ஐ கேன் கெட் எவ்ரி ஒன். ஓ இவர் இங்கதான் முடிக்க போறார். ஏன்னா மத்த ஆர்டிஸ்ட் வந்து நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் பேச போறாரு. ஆனா நான் எங்க அதே நேரத்துல நான் ஏதாவது மாத்த போறேன்னா ஃபர்ஸ்டே அந்த ப்ராம்ப்டர் கிட்ட சொல்லிடுவேன். இது நான் இப்படி முடிக்க மாட்டேன், இங்க நான் இப்படிதான் முடிப்பேன். ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த சிங்க் வந்து நான் ஐ டூ தட். ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் வெரி வந்து ஃபர்ஸ்டே வந்து வாசிச்சுடுவாங்க சீன் எல்லாம். திருமுருகன் சார் எல்லாம் எங்க இதுல ஸ்பின் டிராப் சைலன்ஸ் இருக்கும் தெரியுமா? முருகன் சாரோட செட்ல எல்லாம் பேசவே முடியாது. சீன் கட் சொன்னதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அந்த டயலாக், அந்த கான்சென்ட்ரேஷன். மெட்டி ஒலியில ராஜம் கேரக்டர் வந்து ப்ராம்ப்டிங் எடுத்ததுக்கு காரணம் வந்து மாடுலேஷன். இல்லைன்னா அவங்களுக்கும் ப்ராம்ப்டிங் கிடையாது. அவங்க சீனியர் ஆக்டர் அவங்க. முருகன் சாருக்கு வந்து அந்த ஒரு மாடுலே, ஏன்னா சாந்தி வில்லியம்ஸ் ஆண்டி ரொம்ப சாஃப்ட். செம்ம சாஃப்ட் அவங்க. அதனால அவங்க முருகன் சாருக்கு ஒரு நான் சொல்றேன் நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் டெரரா பேசுங்க அப்படிங்கறதுனாலதான் அவர் ப்ராம்ப்ட். இல்லைன்னா எந்த கேரக்டரும் ப்ராம்ப்டிங் கிடையாது. சோ அந்த மாதிரி நாங்க ட்ரெயின் ஆயிட்டு வந்துட்டோம். இப்போ அத எங்களால வந்து மாத்த முடியாது. பட் அத நீங்க அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறீங்க இல்லையா? ஆமா. அதுதான் கேட்டேன். No, எல்லாரும் not அதுக்கு only தமிழ். அதர் லாங்குவேஜஸ் கூட. மலையாளம், தெலுங்கு, any language I do, I go without prompting. அண்ட் இந்த மாதிரி இப்ப சொன்ன மாதிரி அப்பா அம்மா பாம்பே இங்க கர்நாடகான்னு வரும்போது உங்களுக்கு கன்னடாவும் உங்களுக்கு வரும், ஹிந்தி வரும், தமிழ் வந்து இப்போ அதுவும் கத்துக்கிட்டீங்க நீங்க. மல்டி லாங்குவேஜ் இது எப்படி இருக்கு? வேற வேற ஊர்கள்ல இருக்கும்போது இந்த லாங்குவேஜ் அது பெரிய அளவுல அட்வான்டேஜ் இல்லையா ஒரு ஆக்டருக்கு Definitely. சொல்றாங்க Advantage. இல்லையா? Yes. ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். We speak Marathi at home. நாங்க ஹிந்தி பேசுவோம். Kannada is mother tongue. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் அப்பா நார்மல். ஸோ இவ்வளோ லாங்குவேஜஸ் 7 தெரியும். லாங்குவேஜஸ் கிட்டத்தட்ட. ப்ளஸ் பெங்காலி, நார்த் மூவிஸ் நிறைய நம்ம பார்ப்போம். அந்த தமிழ் ஆக்சுவலி 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டம் ஆகலை. படிக்க தெரியாது. நான் கொஞ்ச நாள் ஒரு மாஸ்டர் வச்சு படித்தேன். பிகாஸ் ஐ தாட் ஐம் கோன் பி ரியல் பிக் ஸ்டார் இன் தமிழ் அப்படின்னு நினச்சேன். ஒரு மாஸ்டர் வந்துட்டு இருந்தாரு, சொல்லி கொடுத்தாரு, இங்க இச்சு எல்லாம் சொல்லி ஒரு அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்தா ஒரு அளவுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ஐ யூஸ்ட் டு ரீட். நான் ஒரு மதுரை மகுடம் சொல்லி ஒரு சீரியல் பண்ணேன். ஃபுல் மதுரை பாண்டிய ஸ்டைல்ல அந்த ஆமா. ரேஸ். எனக்கு நம்ம சண்முகம் சார் இருக்காங்கல்ல, அவர் தான் ராஜன், நான் அவங்க டாட்டர். நான் சொன்னேன் அங்கிள் எனக்கு சுத்தமா, அப்போ மேகலா ஆல்சோ ஐ வாஸ் டூயிங். பண்ணிட்டு அவர் இருந்தீங்க. எனக்கு தாத்தாவா நடிச்சாரு, இல்ல அப்பா. சொன்னேன் அங்கிள் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஹி ஹெல்ப் மீ அ லாட். அந்த டயலாக் எல்லாம் நான் அப்புறம் செட்லயே சொல்லிட்டேன் ஓப்பனா, எல்லார்கிட்டயும் சொல்றேன். எனக்கு தமிழ் இந்த வந்து தமிழே வராது, அதுல இந்த தமிழ் சுத்தமா வராது. தயவு செய்து எல்லாரும் சிரிக்காம நான் பேசுறது மட்டும் கேட்டு லாஸ்ட் லைன் மட்டும் கரெக்டா சொல்லிடுவேன். ஏன்னா மத்தவங்க கூட அந்த ஆமா ஆமா டயலாக் ஆமா. எடுத்துக்கணும். லீட் வேணும்ல கரெக்ட். ஆமா. ஓ அது மட்டும் பட் போக போக அந்த சீரியல் முடியறதுக்குள்ள ஒரு அளவுக்கு எனக்கு ட்ரெயின் ஆயிட்டீங்க. எஸ் ஆயிட்டேன். நீங்க வந்து இப்ப அதர் லாங்குவேஜஸ் இப்ப நீங்க ஓம் ஆமா நமச்சிவாயா நீங்க ஆமா பொழுதுகாலம் பண்ணும்போது குடும்பம், அதுக்கப்புறமா மெட்டி ஒலி வந்து அகைன் இங்க வந்து சிஸ்டர்ஸ்னாலே எல்லாருக்கும் பை டிஃபால்ட் அவங்க ஆமா அந்த முகம் தான் எல்லாருக்குமே. உங்க கரெக்ட் உங்க சிஸ்டர்ஸ் கரெக்ட். பேசும். டெல்லிகுமார் சார் அப்பானா, போஸ் ஆமா வெங்கட் அண்ணா இப்போ வரைக்கும் ஒரு 20 இயர்ஸ் மேல 25 இப்போ இயர்ஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு அவர் மாம்ஸ் தான். மாம்ஸ் தான். ஆமா ஆமா சேத்தன் சார் மாணிக்கம் எஸ் அப்படின்றத எஸ் நான் அவர்கிட்ட ஒரு சொல்லியிருக்கிறேன். சினிமா எடுத்துக்கிட்டா வந்து மாணிக்கம்னா ரஜினி சார் ஞாபகம் வருவாங்க. டெலிவிஷன் மாணிக்கம்னா நீங்க தான் ஞாபகம் ஆமா வருவீங்க எப்பவுமே கரெக்ட் கரெக்ட் இல்லையா? தான். அது அந்த ஹோல்சம் அந்த அதுல இருக்க அத்தனை கேரக்டர்ஸ் விஸ்வா பிரதர் ஆகட்டும் எல்லாருமே ஃபேஸ் ரொம்ப அப்படியே யதார்த்தமா இருந்தாங்க. எவ்ரிபடி லைக் பர்ஃபெக்ட் ஜெல்ட். காஸ்டிங். யா அந்த கேஸ்டிங். 50% ஆஃப் தேர் இது வந்து இந்த ஸ்கிரிப்ட். காஸ்டிங்ல வந்து பார்த்து அவர் கரெக்டான காஸ்டிங் பண்ணிட்டாரு. அதுலயே வந்து 50% அவருக்கு சக்சஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் முருகன் சார் வந்து எங்களை மோல்டு பண்ணது.
நாங்க வந்து அப்பப்போ சரோ வந்து காயத்ரியா கூட வருவா அங்கங்க. அப்போ தலையில தட்டி வா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டைரக்டர் வேணும். அந்த டைரக்டர் தான் முருகன் சார். வந்து அந்த மாதிரி எங்களெல்லாம் மோல்ட் பண்ணி அந்த 5 இயர்ஸ் எப்படி போச்சுங்கிறதே எங்களுக்கு தெரியல. ஐ திங்க் லாக்டவுன்ல ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது கூட ஆமா. எல்லாருமே அது அவ்வளோ ஆமா. பேரும் இப்பவும் ஏதோ தெலுங்குல கூட விகடன்ல போயிடுது. telecast ரீ-ரிலீஸ் ஆகுது. இன் தெலுங்கு ஆல்சோ. Yeah. No, now நெட்ல Vigadan வருது. is put it on YouTube, I think. யூடியூப் ஆமா Yes, கரெக்ட் yes. கரெக்ட். ஸோ அந்த So, அந்த ஸ்லாட் அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு ஏதாவது ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டேன்னா, இன்ஸ்டாகிராம்ல வரும். இது ராஜம் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ இப்போ நான் சொல்லுவேன், நான் இப்போ மாமியார் ரோல் பண்றேன். இப்போ என்ன என் மாமியார் என்ன திட்டுறது, சும்மா இருங்க அப்படின்னு. மருமகளா அதுல இருந்து எப்பயோ நான் வந்து ப்ரமோட் ஆகி இந்த வந்துட்டேன். மாணிக்கம் அண்ணா பார்த்தாரா அப்படின்னு ஒரு ஆமா இப்படி எல்லாம் வரும், மெசேஜஸ் எல்லாம் வரும். காமெடியா தான் இருக்கும். பட் யா அந்த I கேரக்டருக்கு enjoyed. எல்லாருக்குமே ரொம்ப இவ்வளவு சாஃப்டான ஒரு மருமக யாரு, எல்லா மாமியாரும் ஆசைப்படுற ஒரு மருமக, அந்த மாதிரி ரொம்ப ஆமா. அமைதியான ஒரு மருமக அப்படின்றது. அந்த சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கிற பாண்டிங் அது நான் காவேரி மேம் கிட்ட பேசும்போது கூட வந்துட்டு Amazing bonding. சொன்னாங்க, நான் டச்ல நாங்க இருக்கிறது அவங்களோட actually தான். நாங்க எல்லாரும் வந்து நிறைய வந்து சண்டையும் ஒரு இப்போ வீட்ல எப்படின்னா என் அண்ணா அக்கா நான். சோ என் அண்ணா அக்கா 2 பேரும் என்ன செல்லம் கூப்பிட்டு தான் வளர்த்தாங்க. என் அம்மா அப்பாவும் என்ன செல்லம் கொடுப்பாங்க. ஆனா என் அண்ணா அக்கா பயங்கரமா சண்டை போடுவாங்க. சோ அதே மாதிரி தான் எங்க 5 சிஸ்டர்ஸ்ல பவானிய ரேவதிய வந்து நாங்க பயங்கர வந்து கடைக்குட்டி 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 அப்படி. ஆனா நாங்க எல்லாரும் ஒரு இடத்துல சண்டை போட்டிருக்கோம். சண்டை தான். ஒரு வாட்டி காவேரி வந்து சண்டை போட்டு மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துட்டா. அதுக்கப்புறம் நாங்க 4 பேரும் டிஸ்கஷன், யார் போவா, அடுத்தது சீன் இருக்கே அவளை கூட்டிட்டு வரணும், சரி வா அப்படின்னு. ஏன்னா நான் தான் சேஃபஸ்ட், நான் பாம்பேல இருந்தேன். ஓகே சண்டை போட்டாலும் போனா ஒரு அடுத்த 20 நாள் அவங்க கண்ணுல தெரிய மாட்டேன். அதனால பரவாயில்ல, நீ போன்னு சொல்லி அப்போ நாங்க போய் சரி விடு அப்படி எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொடு. இந்த மாதிரி நான், வனஜா, உமா, காவேரி 4 பேரும் சண்டை போட்டிருக்கோம். ஆனா அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அப்போ டெல்லி குமார் அங்கிள் வந்து எங்களை கூட்டிட்டு வருவாங்க. அவர் தான் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் வாக்ஸ். வா வாக் பண்ணு அப்படின்னா, ஐயோ போச்சுடா அப்படின்னு. அப்போ he will talk to us இப்படி அப்படி இப்படி அப்படின்னு. சோ அது ஒரு ஃபேமிலி தான். சேதன் பையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. வந்து அவர் என்ன சரோவா பார்த்ததே இல்ல, காயுதா என்ன நடிக்கிற நீ அப்படியே சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், ஐயோ எல்லாரும் பாக்குறாங்களே. ஏன்னா நாங்க நிறைய நடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி முருகன் சாரோட காவேரின்னு ஒரு சீரியல் பண்ணோம் சன் டிவிக்கு. பாம்பேல தான் ஷூட்டிங் அது ஃபுல்லா. சோ நானும் சேத்தன் பையா தான் அதுல. அவர் வந்து என்ன காயு நடிக்க இப்போ கூட சொல்றாரு, எப்படி காயு அதே டயலாக் திருப்பி திருப்பி இன்னும் சொல்றியே, உனக்கு போர் அடிக்கலையா? கேட்பாரு. ஐயோ இதுதான் என்னோட ப்ரொஃபஷன், நீங்க எல்லாம் படத்துக்கு போயிட்டீங்க, நாங்கெல்லாம் நடிக்க வேண்டாமா அப்படின்னு இப்போ சொல்வாரு. சோ ஐ மீன் அந்த யதார்த்தம், நோபடி ஹஸ் சேஞ்ச்ட். இந்த ரீயூனியன் போனப்போ கூட ஏதோ ஒரு கேள்வி வந்தது டைரக்டர் சாருக்கு, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்கன்னு. அப்போ கூட சொன்னாரு, இவங்களெல்லாம் சரோ பத்தி சொல்லுங்க, சரோ எல்லாம் நடிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அப்பப்போ we go out of character. நான் வேற ஃப்ரம் டே 1 ஒரு சீரியல் பண்ணா ஒரு சீரியல் மட்டும் தான் பண்ணுவேன். 2 சீரியல் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. பண்ணதே கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன். சோ இங்க பண்ணிட்டு பாம்பே போயிடுவேன். சோ அங்கிருந்து திருப்பி காயத்ரியா தானே திருப்பி வரேன். சோ ஒரு அந்த டச் இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் டே மறுபடியும் அவருக்கு வந்து இது டிங்கரிங் வேலை பார்க்க சொன்னாரு, சரோ எல்லாம் நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு. சோ தட்ஸ் ட்ரூ. ஆனா லாஸ்ட் டே வந்து சேடஸ்ட் டே. நாங்க அழணுமா வேண்டாமா, எப்படியோ பார்க்க போறோமே, அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இல்ல. ஏன்னா அவளுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 3-4 இயர்ஸ் அது 4 இயர்ஸ் இல்லையா? அது எங்களால அக்செப்டே பண்ண முடியல. இந்த சீரியல் முடிய போகுதுங்கிறதே எங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதனால அந்த அளவு கனெக்ட்னாலதான் உமாவோட இழப்பப்ப அவ்வளவு பேருமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க இல்லையா? ரொம்ப அப்செட். அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வெளில நாங்க பேசுறோம். வனஜா பார்த்தா அவங்களும் இப்போ ஃபேமிலி they have come to terms. இப்போதான் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிகினிங்ல எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். now it's okay, we are moving on with life.
மெட்டி ஒலி 2 அப்படின்றது ரொம்ப அந்த கேட்டுட்டே இருக்குமே காதல். நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா we went for a meeting இது பட் என்னன்னா as all actors எல்லாரும் என்ன ஒரே ஒரு திங் என்ன விஷ் பண்றோம்னா ஃபுல் டீம் இருக்கணும்னு. ஃபுல் டீம் இல்லனா அது நல்லா இருக்காது. சேத்தன் பை இஸ் வெரி பிஸி மூவிஸ்ல அவர் இப்ப அவரை பிடிக்கவே மோஸ்ட் முடியல. வாண்டட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாரு. எஸ் அது he is busy. முருகன் சார் இஸ் பிஸி. அந்த மாதிரி போஸ் ஒரு வெங்கட் சாருமே ஆமா, அவருமே நம்ம இன்டு மூவிஸ். அவரும் பிஸி. பட் மாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பாரு. அது எனக்கு ஓ தெரியும். ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து மெட்டிஒலி இஸ் அந்த போஸ்ன்ற பேரே கொடுத்தது இல்லையா அவருக்கு? பேரு அவரோட லைஃப் அவரோட அது அவர் சொன்னாதான் நல்லா இருக்கும். அது பயங்கர இமோஷனல் ஆயிடுவாரு அந்த இதுல மட்டும். சோ எங்களை எல்லாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் எந்த மேடையிலயும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவரு. சோ எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும். ஒருத்தர் கூட அதுல இல்லைன்னா கொஞ்சம் இட் மைட் நாட் ஒர்க். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பட் ஆனா டாக்ஸ் இருக்கு. ஆனா இருக்கு இட்ஸ் ஆன் பார்க்கலாம். நீங்க இடையில வடிவுக்கரசி அம்மா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ரோஜா அகைன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிசப்ஷன் இங்க தமிழ் மக்கள் கிட்ட கொடுத்துருக்கு உங்களுக்கு? ரோஜா பண்ணும்போது நானும் அம்மாவும் 2 பேரும் வந்து ரோஜா வாஸ் மை கம்பேக். ஏன்னா 4 இயர்ஸ் நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தேன். ஐ டிட் நாட் டூ எனிதிங். அப்போ அவங்க ப்ரொடியூசரும் ரைட்டர்ஸரும் பயங்கர ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணாங்க. கால் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பண்றீங்களா கதை சொன்னாங்க. இதுல உங்க மாமியார் வந்து உங்க வடிவம்மா தான் அப்படின்னாங்க. அவங்க கிட்ட வந்து இங்க வந்து காயத்ரி தான் பண்றாங்க. சோ நாங்க 2 பேரும் வந்து சரி இந்த சீரியல் எப்படி இருக்குமோ தெரியல. நான் 2 பேரும் மீட் பண்ண ரொம்ப வருஷம் என் பொண்ணே வந்து அவங்கள அம்மம்மா தான் கூப்பிடுவோம். சோ அவங்க லிட்டரலி வந்து என்னோட லைஃப்ல ஃப்ரம் குடும்பம் டில் திஸ் டேட் அவங்க எல்லா விஷயத்துலயும் அவங்க இருக்காங்க. என்னோட என் கூட இருக்காங்க. ஒரு அம்மா மாதிரி தான். சோ அவங்க வடிவம்மான்னு சொன்னோன்னே நான் ஓகே ஆயிட்டேன். சரி அவங்களும் வந்து காயு அவங்க ஆக்சுவலி பயங்கர பிஸி அப்போ படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காயு பண்றாளா சரின்னு 2 பேரும் கால் பண்றோம் மாத்தி மாத்தி. கால் பண்ணி அப்புறம் பேச என்னம்மா நீ ஓகே சொல்லிட்டியாமேன்னு சொன்னேன். இல்லம்மா நான் யோசிச்சு சொல்றேன். என்கிட்ட இப்படி சொன்னாங்கம்மா ஓகே சொல்லிட்டேன். நானும் ஓகே சொல்லிட்டேன். ஓகே நீங்க ஓகே சொன்னீங்கன்னா ஐ வில் டூ. என்னை வந்து லிட்ரலி வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தாய் வீட்டுக்கு போனா எப்படி பாத்துப்பாங்க அந்த மாதிரி என்னை வந்து வடிவம்மாவும் சரகம ப்ரொடக்ஷன்ஸும் பாத்துக்கிட்டாங்க. இது எனக்கு தனியா வந்து ரூம், அந்த ரூம்ல என் அம்மா அதாவது வடிவம்மா அவங்க இருப்பாங்க. இந்த ரூம்ல யாரும் வரக்கூடாது அப்படின்வாங்க. குழந்தை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அதாவது இந்த ப்ரீ கேஜி. அப்போ வந்து குழந்தை ரூமுக்கு வந்தா யாருமே வரக்கூடாது. நான் ஷார்ட்டுக்கு போனா வேதாம அவங்கதான் பாத்துப்பாங்க. சோ இந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிட்டாங்க அவங்க. அவங்க பெரிய சப்போர்ட். இல்லைன்னா இந்த கம்பேக் ரோஜால எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். இவென்ச்சுவலி நான் வந்திருப்பேன். ஆனா ரோஜாங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிருப்பேன் அப்போ. பிகாஸ் ஆஃப் ஹர் சப்போர்ட். இப்போ வரைக்கும் எல்லா விஷயமும் அம்மாக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயம் அப்படி ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தா ஃபர்ஸ்ட் ஷி வில் கால் மீ. காயு இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அது நம்ம எப்படி இந்த டிரான்சிஷனுக்கு வந்தோன்னே தெரியல. குடும்பம் பண்ணும்போது எனக்கு தமிழ் தெரியாது. தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருப்பேன். என் அம்மா வருவா சீரியல் ஷூட்டிங்க்கு அந்த ஃபர்ஸ்ட் இது. நானும் அம்மாவும் மேல இருந்து இப்படி பார்த்துட்டே இருப்போம். வடிவம்மா, ஸ்ரீகாந்த் அங்கிள், வசந்த் சார், ஹரிதா, ரியாஸ் இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க 2 நாள் பார்த்தாங்க. ஷார்ட் கூப்பிட்டாதான் நான் கீழே வருவேன். அவங்க 2 நாள் என்னையும் என் அம்மாவையும் பார்த்தாங்க. 3ஆவது நாள் என் அம்மாவை கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிடல, அம்மாவை கூப்பிட்டாங்க. இங்க வாங்க அப்படின்னாங்க. என் அம்மாவுக்கும் தமிழ் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல வடிவம்மாவும் என் அம்மாவும் பேசுறாங்க. Why you are coming here? இல்ல my daughter is alone. Alone? So many people. Why you are coming? How old is your daughter? She's 20 years old. You நாளையில இருந்து இங்க வராதீங்க. உங்க பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம். உங்க பொண்ணோட நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா அவ எப்போ பேசுவா எங்களோட அப்படின்னு சொல்லி அன்னில இருந்து என் அம்மா வரவே இல்லை. அன்னில இருந்து அவங்களோடயே உட்காருவேன், அவங்களோடயே சாப்பிடுவேன். அப்படியே அது வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. எங்க லைஃபே வந்து அந்த எனக்கு என்னன்னா வடிவுக்கரசி, ஸ்ரீகாந்த் அங்கிள் எல்லாரும் லெஜெண்ட்ஸ்.
அவங்க கிட்ட எப்படி பேசுது எனக்கு அப்படியே நடங்கும். ஆனா அது அப்படியே ஒரே அந்த ஒரு இதுல வந்து இன்சிடென்ட் மாத்திருச்சு இல்லையா அப்படி? மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன வேணாலும் பேசுவேன். இன்ஃபாக்ட் சம்டைம்ஸ் அம்மா கரெக்ட்டா சாப்பிடலன்னா நான் திட்டுவேன். என்னம்மா நீங்க இப்படி உடம்ப பாத்துக்க மாட்டீங்க. சோ இட்ஸ் ஆல் சேஞ்ச்ட். இந்த இதே சேஞ்ச் மாறிடுச்சு. ஆயிடுத்து. சோ அன்னில இருந்து இது வரைக்கும் we are like that only. Nice. So nice. எஸ்பெஷலி குடும்பம் அண்ட் மெட்டியோலி சீரியல் காயத்ரி பண்ணதுனால we all became extended family. ஆமாமா. என்ன ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் எல்லாருமே எல்லா இடத்துலயும் இருப்போம். அதாவது நம்ம என்ன ஒரு புது விஷயம் பண்ணாலும் இவங்க எல்லாரும் இல்லாம எங்க வீட்ல அந்த ஃபங்க்ஷன் நடக்காது. அந்த மாதிரி இருக்கிற சில எல்லா வீட்லலாம் ஃபேமிலிஸையும் வடிவம்மா, we got to know. விஜி, Yeah. some of our family friends are like that. சேத்தன் பையா, தேவதர்ஷன் பாபி இவங்க எல்லாம் வந்து அபிஷேக் பையா இவங்க எல்லாம் இல்லைன்னா எங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்படியே மூவ் ஆகாது. அதே மாதிரி அண்ணாவோட சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இல்லைன்னா we will not have இப்போ that நான் function. வந்து அந்த தெலுங்கு நின்னை பெல்லாடத்த பண்ணேன்ல, அது வந்து ஈஸ்வரி ராவ் தான் எனக்கு அக்கா. ஸோ நான் பிரதர் அண்ட் சிஸ்டரோட கதை. ஸோ டில் நவ் வி ஆர் இன் குட் டேர்ம்ஸ், பேசுவோம், மீட் பண்ணுவோம். ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெலிவிஷன் அது கண்டிப்பா அது ஒண்ணு இப்போ இல்ல இப்போ இல்ல. now it's all different. ஆஃப்டர் 2015க்கு அப்புறமா நான் வந்து ஏன் தமிழ் பெருசா நான் பண்ணதுக்கு அப்புறம் அபூர்வ ராகங்கள் தான் நீங்க லாஸ்டா பண்ணது இல்ல. கடைசி 10 இயர்ஸ் நீங்க மத்த லாங்குவேஜஸ் இருக்கும்போது தமிழுக்கு ஏன் ஃபோக்கஸ் இல்ல? இல்ல நான் 2015ல வந்து நான் ஸ்டாப் பண்ணேன்னா டில் 21 வரைக்கும் நான் எந்த டெலிவிஷனும் மூவிஸும் பண்ணல. என்னோட மதரோட ஸ்கூல் நாட்டிகலா க்ஷேத்ரா வந்து பில்டப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் பிஸி வித் மை டான்ஸ் ஸ்கூல். நோ ரிக்ரெட்ஸ். என்னோட நிறைய மற்றவங்களுக்கு தான் நிறைய ரிக்ரெட்ஸ். ஐயோ நீங்க அந்த படம் பண்ணீங்களே, ஏன் திருப்பி பண்ணல, ஏன் இந்த கேப் கொடுத்தீங்கன்னா. பட் ஃபீல்டில் இருந்த பிகாஸ் சி காயத்ரி இஸ் ஆல்ரெடி இன் த ஃபீல்டு. எல்லாருக்கும் தெரியும் தட் ஐம் ஹர் பிரதர். ஸோ யார் காண்டாக்ட் பண்ணணும்னா தே கேன் காண்டாக்ட் ஹர் த்ரூ மீ, வாட் எவர் எல்லாம் நடக்கும். வந்துட்டு இருந்தது சில ப்ராஜெக்ட்ஸ். பட் நான் அவ்வளோ பெருசாகவே ஐ டிடன்ட் அக்செப்ட் இட். மொனோட்டனஸ் ஆயிடுச்சு டெலிவிஷன். சேம் நீ லைக் திருப்பி அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் அந்த பீரியட்ல 2011 ஐ ஷிஃப்டட் டு பெங்களூர். 15 வரைக்கும் எப்படியோ வந்துட்டு இருந்தது. ஐ யூஸ் டு கீப் ட்ராவலிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் திருப்பி சேம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வந்துச்சு. டைலாக்ஸ் ஆர் வாட் எவர் மொனோட்டனஸாக இருந்தது. அண்ட் கரெக்டாக நான் ஒரு டைம் வரும்ல வேர் யூ ஃபீல் யூ வாண்ட் டு பி பேக் ஆன் பிக் ஸ்க்ரீன் வந்தது மைண்டில். திருப்பி ஏதாவது நல்ல படங்கள் வரணும்னா ஸோ அதுக்காக நான் சில பேர் காண்டாக்ட் பண்ணி அந்த ட்ரையலில் தான் இருந்தே தவிர சீரியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடையாது. பேசிக்கலாக ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் கிவ் அ கேப். ஸோ கொடுத்துட்டு ஐ வாஸ் பிஸி இன் மை டான்ஸ் ஸ்கூல். 2021 ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அகேன். இடிவிக்காக ஒரு தெலுங்கு ப்ராஜெக்ட் கூப்பிட்டாங்க, மனுசந்தா நுவேன்னு சொல்லிட்டு. அந்த சீரியல் ஐ டென்ட் வாண்ட் டு அக்செப்ட் பிகாஸ் தே டோல்ட் மீ இட்ஸ் அ ஃபாதர்ஸ் ரோல், அப்பாவோட ரோல் கேரக்டர். இல்லை இஃப் இட்ஸ் அ மெயின் ஹீரோ ஆர் ஹீரோஸ் பிரதர் நல்ல கேரக்டர் அதில் தான் கேரக்டர் போகிற மாதிரி இருந்தால் ஐ வில் அக்செப்ட். இல்லை சார் வி வாண்ட் அ யங் ஃபாதர், ஸ்பான்டேனியஸ், குட் லுக்கிங், ரொமான்ஸ் இருக்குது, இது இருக்குது, நிறைய இது பண்ணாங்க. அண்ட் இடிவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் நான் அங்கே பண்ணேன். நான் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ ராமோஜி ராவ் சார் அந்த ஃபுல் கம்பெனி ஆர்ட் நிறைய பேர் எனக்கு அங்கே கான்டாக்ட்ல இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒத்துக்கிட்டேன். இட் இஸ் கம்ப்ளீட்டட் 1050 எபிசோட் டுடே. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். அண்ட் ஒரு 4 இயர்ஸா ஓடிட்டு 4 இயர்ஸ். அண்ட் இன்னொன்று விஷயம் எதுக்கு சொல்றேன்னா, தோ ஐ எம் த ஃபாதர், இட் இஸ் ஈக்குவல் டு த ஹீரோ. அப்பா பையனோட தான் கதையே போகும். அண்ட் ரியல் குட் சீன்ஸ். இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து நடுவில் விட்டுருப்பேன் நான். பிகாஸ் ஒண்ணுமே இல்லை சீன்ல, சும்மா வந்து நிக்கிற மாதிரி இருந்தா நான் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் ரோல். ஸோ இப்போ போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன் நேர். அது ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்றேன். தமிழ்ல வந்து வந்தது வாய்ப்பு. பட் ஐ டிட் நாட் டேக் அப் பிகாஸ் லைக் ஹவு ஷீ டோல்ட், நான் ஒரு பீரியட்ல நான் வந்து மலையாளம் தமிழ் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருந்தேன் அங்கே ஷூட்டிங். பட் நவ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஒரு கேரக்டர் 15 days ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் தட் சீரியல் கான்சென்ட்ரேட்டடா. மற்ற 15 days ஐ எம் கிவிங் டைம் ஃபார் மை டான்ஸ் ஸ்கூல். ஓகே. ஸோ நல்ல ப்ராஜெக்ட் வந்தா ஐ எம் ஓப்பன் டு இட். பட் அது கரெக்டாக வரணும். both cinema and television. Yeah. Cinema definitely yes. First இது television if it's like see எல்லாருக்கும் ஒரு aim இருக்கணும் லைஃப்ல. We have to be working till last.
அவங்க அதனால சிரிப்பு பாத்தீங்களா? whether it is no, I'll tell her also. See, as a television actor, she is a superstar of Tamil of TV ன்னு சொல்லலாம் நான். And I can watch for it because our day one ல இருந்து ரொம்ப டெடிகேட்டடா சின்சியரா ஒர்க் பண்ணதுனால everybody knows Gayatri today in Tamil Nadu, Yeah, yeah. even in Andhra. Telugu serials were super hit. So as a proud brother, I can tell that she is made for it. எப்பவுமே she will have work. See, there's no, but she will take up the right work. எல்லாமே அவங்க பண்ண பண்றது முடியாது. எல்லாமே ஒரு மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்றாங்களே அவங்க எல்லாமே. கான்டென்ட்டா இருக்கணும், கான்டென்ட் ரிலேட்டடா இருந்தா she will definitely accept it. And if it's a small role also in a movie or a television, if it's got content, she will do it because அது வந்து she should feel it is right. Correct. அப்போ பண்ணுவா. அண்ட் நான் நிறைய வாட்டி சீரியல்ஸ் எஸ்பெஷலி ஒரு பீரியட் இருந்தது 10 years back. I should say, Gayu, I think நீ வந்து இனிமே வந்து சினிமா பண்ணணும், ஒரு நல்ல ரோல், ஒரு தேவயானி டைப் ரோல்ஸ் வரணும். அப்பெல்லாம் ஐ யூஸ் டு திங்க், பட் அந்த மாதிரி ரோல்ஸ் கரெக்டா அமையல. இட் டென்ட் கம் த ரைட் வே, அதனால பண்ண முடியல. பட் நவ் ஷீ இஸ் ரெடி. வரும், அதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணும். பிளஸ் நவ் ஸ்டில் இப்பயுமே நீங்க பிகாஸ் நிறைய பேர் சொல்ற விஷயம் தான் அது, நீங்க ரொம்ப இதுல பேக்டா இருக்கிறதுனால. ஏன்னா இது ஒரு ரொட்டீனா எவ்ரி மந்த் உங்களுக்கு 15 டேஸ்ன்றது இருக்கு, ஓவர் த இயர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க கண்டினியூஸா ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க. அதனால சினிமா நம்ம எடுக்க முடியாம போகுதா உங்களுக்கு? இல்ல, எனக்கு அந்த மாதிரி ஆஃபரே வந்ததே இல்ல. சரி, ஏதாவது மிஸ் ஆனா கூட ஐ கேன் ரிக்ரெட். இந்த மாதிரி ஒரு மூவி, ஒரே ஒரு படம், ஏதோ ஒரு படம் பிரபு சாரோட மூவில கேட்டாங்க, அது நான் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நினைச்சேன் நல்ல வேலை நான் பண்ணலன்னு. பிகாஸ் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூக்கு கூட அப்போ கூப்பிடலாம். இந்த ஆர்டிஸ்ட் வந்து இருந்தா ஓகே, ஒரு எதுவுமே பண்றதுக்கு இல்ல. அதே நேரத்துல ஒரு ஃப்ரம் டெலிவிஷன் நீங்க மூவிஸ்க்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு கோ பேக், இது வந்து டோட்டலா நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். உங்க பிஆர், உங்க இது அது நான் பார்த்திருக்கேன். பிகாஸ் நான் ஹேவ் சீன் தேவ்தர்ஷினி பாபி, ஐவ் சீன் சேத்தன் பையா. சேத்தன் பையா எல்லாம் வந்து ஒரு இதுல வந்து he just left right center இல்ல, I'm not doing, I'm going to concentrate on movies. It took almost so many years. It's a big இல்ல ஒண்ணு அவருக்கு அதுக்காக பெரிய ஒரு டிசிஷன் எடுத்து நடுவுல ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இல்லாம அது இப்பதான் செட் ஆகிருக்காது. ஒரு செட் ஆகி now he is on a different level. even தேவ்தர்ஷினி பாபி நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நாங்க எல்லாம் சீரியல்ஸ்ல தானே மீட் பண்ணினோம். எங்க பாண்டே வந்து we grew. விஜி சந்திரசேகர், தேவ்தர்ஷினி பாபி, நான் we all worked in projects together. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரேக் எடுத்தாங்க, சீரியல்ஸ் பண்ண மாட்டேங்கிற ஒரு பிரேக் எடுத்துட்டு அவங்க வந்து மூவிக்கு வந்து ஷிஃப்ட் ஆனாங்க. அண்ட் தே டிட் வெரி குட். அதை வச்சுட்டு சீரியல்ஸை கூப்பிடுறாங்க, முடிஞ்சா தே வில் டூ, அதர்வைஸ் தே வில் நாட் டூ. பட் எனக்கு நான் என்ன சொல்றேன், நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரி எதுக்கு நான் அக்செப்ட் பண்ணல, ஒரு கம்ஃபர்ட் லெவல் எனக்கு இல்லை அப்போங்கிறதுனால. இப்போ நான் போய் எனக்கு அது கம்ஃபர்ட் இருக்குங்கிறது எனக்கு கேரண்டி கிடையாது. என்னோட ஒர்க் வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஐ ஹவ் டிசைடட் தட் ஐம் கோயிங் டு ஒர்க் இன் டெலிவிஷன். இப்போ அந்த டிஃபரன்ஸ் இல்ல மேம். இப்போ டெலிவிஷன், ஓடிடி, சினிமா எவ்ரி எல்லாமே அது as a family. இப்போ நான் I'm an actor, she is an actor, profession. But as a family, forget we are actors. As a family, if my father or mother would have been or na in the place la na irukradnala, I feel she has the capacity of an actor to act like Revati ma'am, Radhika ma'am. She has the capacity. அது ஏன் வரமாட்டேங்குது? Why are the producers or directors not calling a television artist who is so capable for movies? நான் இதுக்கு சொல்றேன், you don't have to accept it. பட் அவங்க கொடுக்குற ரோல் ஏன் அந்த மாதிரி யோசிச்சு எவ்வளோ see they are repeating the same artist again and again for such roles. Correct. But why don't they give her that opportunity to play that character? Correct. Sure, she will be a hit, super hit. See, the capacity இருக்கிறதுனால சொல்றேன். Television ப்ரூவ் பண்ணிருக்காங்களே ஆல்ரெடி. பட் as a family I feel she might feel the same thing. என் பிரதருக்கு வந்து அந்த மாதிரி ரோல் வந்தா நல்லா இருக்கும். பட் எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கிரேஸ் ஆசை எல்லாம் கிடையாது. பட் அவ மேல எனக்கு இருக்கு that she will rock. See, she will be hit. நான் வந்து நானே ஹிட் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியாது, சூப்பர் ஹிட். பட் she will be a super hit like if she gets a role like Radhika ma'am played or Ramya Krishnan ma'am played.
some different role where she is the main, like பழைய டைம்ல எல்லாம் வந்துட்டு இருந்தது அந்த மாதிரி Correct, movies. correct, இப்ப எல்லாம் வருது இல்ல. And lately our family friend சொல்ல விஜி, she is doing amazing work ஆமா. movies. அந்த மாதிரி roles. விஜய் சந்திரசேகர் ஆமா, சொல்றீங்க ஆமா, Yes. She is a family friend and very close to all of us. See, those kind of roles, no, she has the capacity to கண்டிப்பா do pull in off பண்ண movies. முடியும் அவங்களால. Maybe- ஆக சொன்னாங்கல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்க வச்சுக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் தான். And as it is, அவ வந்து இப்போ she is doing one project once. So ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் டைம்ல இல்லனா லேட்டர் when நம்ம she will accept. ப்ரொஃபஷன்ல அதுதானே அட்வான்டேஜ். நம்ம எப்போ வேணாலும் நடிக்கலாம். நடிக்கலாம். Maybe And after 10 years. ரெண்டு பேருமே we have never left the industry. I mean we are out of sight கிடையவே கிடையாது. ஆமா. We're already there. So out of sight போனாதான் கொஞ்சம் கஷ்டம் திருப்பி. But I don't think so any television artist need to take a break from television to do movies. Moviesல வந்து ஒரு நல்ல கேரக்டர் வந்தா definitely the producer or director should definitely take that artist. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் she is only getting movies, then she has no choice but televisionல பண்ண முடியாது. பட் அந்த அளவுக்கு போகணும்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வரணும். அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க அந்த ஆல்ரெடி ரிஸ்க் அவங்க. ஃபேக்டர் வரணும். and they should also give that kind of opportunity where அவ பாக்கும்போது this is what I wanted, இந்த ரோல் நான் பண்ணலாம், இந்த மாதிரி வரணும். So as a family member நான் சொல்றேன். as professional இருக்கும்போது கண்டிப்பா நான் I won't recommend her that விட்டு don't do television அப்படின்னு ஒரு கேப் கொடு. நிறைய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பட் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு ஆயிடுவாங்க. See, suddenly when you are asking for work, it becomes difficult. work வந்துட்டு இருக்கும்போது when you are doing it is always better. சலுகை விலையில் சர்வலட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்கள். ஜூன் 30ஆம் தேதி வரை தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம்.